இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? இப்போ இருக்கிற ஜாப், இப்போ இருக்கிற ப்ரொஃபஷன் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பக்காவாக உங்களுக்கு எல்லா வகையிலும் கம்ஃபர்டபுளாக, ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம் தான். ஆனால் இப்படியே கண்டினியூ ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கேரியர் க்ரோத் இருக்காது அப்படின்ற ப்ராக்டிக்கல் உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். அப்போ உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த ஜாப் இருக்கோ, இதுதான் நீங்கள் மாற வேண்டிய டைம். அதிர்ச்சி அடையாதீங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளை எந்த அளவுக்கு வந்து ட்ராப் பண்ணி நம்மளோட முன்னேற்றத்தை வந்து தடுத்துரும் அப்படின்ட்டு நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். அப்போ கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம், கொஞ்ச நாள் இருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை என்ஜாய் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ஃபர்ட் ஜோன் இஸ் எ ட்ராப் விச் வில் நாட் அலோ யூ டு க்ரோ ஃபர்தர். உங்களை வந்து ஃபர்தராக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான எந்த ஸ்கோப்பையும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்காது. முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏஐ டூல்ஸ் வந்து வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே ரொம்ப லாங் டேர்ம் இருந்துட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜாப் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடும். அப்படி அட்டாச் ஆகிட்டேன்னா அதை டிட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனால், நம்ம சுச்சுவேஷனாலேயோ இல்லை ஃபேக்ட்ரியோட பிஸ்னஸ் சுச்சுவேஷனாலேயோ நம்ம வெளியில் வர சுச்சுவேஷன் வரும்போது மார்க்கெட் ரியாலிட்டி என்னன்னே நமக்கு தெரியாது. ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது தெரியாது, ஒரு அவுட் சைடர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, நமக்கே ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் கிரியேட் ஆகும். இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் உங்களோட ஜாபில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எக்ஸலண்ட்டாக நல்லா போயிட்டுருக்கு, ஹாப்பியாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போதே வெளியில் உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கான மார்க்கெட் என்னது, என்ன பேக்கேஜ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ப்ரொஃபைல் இப்போ கூட நீங்கள் கன்சல்டன்ஸ்க்கு அந்த மாதிரி வேகன்சிஸ் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கம்பெனிஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 1 or 2 இன்டர்வியூஸ் நான் முன்னாடி கூட சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன். லாங் டேர்ம் ஒரே கம்பெனியில் சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுறவங்க கூட எப்பயாவது ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது ஏதாவது 1 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரியாலிட்டி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து கரண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் ரொம்ப பேக்லாக் ஆகி இருக்கிறோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வர முடியும். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை கண்டிப்பாக கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் நீங்களே ஒரு மேக்ஸிமம் த்ரெஷோல்டு லிமிட் வச்சுக்கிட்டு அந்த லிமிட்க்கு அப்புறம் யூ ஷுட் ஸ்டார்ட் ட்ரையிங் அவுட். வெளியிலேயும் நீங்கள் வந்து ஜாப் பார்க்கறதுக்கான விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கணும். இந்த தேடல் தான் நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய டைம் அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. S Boss HRD channel.